ஹலோ காய்ஸ், பழம்பொரி மேக்கிங் வீடியோ போடுங்க சிஸ்டர், பழம்பொரி மேக்கிங் வீடியோ போடுங்க சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக போட்டுடலாம். பழம்பொரி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மைதா மாவு வேணும்னா கோதுமை மாவில் கூட இதை நம்ம பண்ணலாம். 2 ஸ்பூன் மைதா மாவுக்கு 1 ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து கிறிஸ்பினஸ்க்காக மட்டும்தான். 2.5 ஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. 2.5 ஸ்பூன் ஒயிட் சுகர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. அந்த கலருக்காக மட்டும் எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா மாவு வந்து பழத்தில் ஒட்டாது, ஆயிலும் அதிகமாக குடிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிக்கோங்க. நான் ஒரு நேந்திரம் பழம் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் எல்லாம் சீவிட்டு மாவு வந்து இந்த பதத்துக்கு இருந்தால் ஓகே. இப்போ வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. பாத்திரம் வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா மாவு அதில் ஒட்டிக்கும். ஸோ கனமான பாத்திரமாக எடுத்து மாவு அதில் போட்டு 2 சைடும் லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பாய் காய்ஸ்.